ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இது நம்ம நேபாள் ரைடோட டே 13வது நாள். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் டோக்ரா அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருக்கும். ஏன் ஆஃப் ஆகிற? நான் நைட் எடுத்த ரூமை காட்டுறேன் பாருங்கள். இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். இதுதாங்க நம்ம நைட் எடுத்த ரூம். இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா நேபாள் தான் போக போகிறோம். அதுவும் வேறு ஒரு பார்டர் வழியாக போக போகிறோம். நம்ம இதோ இதுதாங்க நம்ம எடுத்த ரூமு. நிதிஷ் ப்ரோ வந்து உள்ளே இருக்கார். இருங்க அவர் வெளியே வரட்டும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, அதை நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. பிபின், அந்த முக்கியமான விஷயம் என்ன நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நம்ம வந்து இங்கே சிலிகுரி வழியாக வந்து பேக் டோக்ரா வந்து நெக்சல்பரியிலேருந்து இந்த பேனி டேங்கின்னு இருக்கும். இங்கே பேனி டேங்கினாலும் சரி, இங்கே காகர் பீட்டாலும் சரி, அது இங்கே தான் இருக்குது. இது வழியாக தான் போகலான்னு பிளான் பண்ணி நம்ம இங்கே வரைக்கும் வந்தோம். ஆனால் இப்போ நம்ம வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிட்டோம். நாம் வந்து இங்கே டார்ஜிலிங் பக்கத்தில் இருக்குல்ல, இங்கே போக போகிறோம். மெரிக் போயிட்டு மெரிக் கிளிக் ஆகாத கமெண்ட்ரு. மெரிக்லேருந்து இந்த பசுபதி நகர் வழியாக நேபாள் பார்டர் என்ட்ராக போகிறோங்க நம்ம. இதுதான் இன்றைக்கான பிளானு. ஏன்னா அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. பைக்கர்ஸ்க்கான பெஸ்ட் ரூட் அது, அதை ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ அது வழியாக தாங்க நாங்கள் போக போகிறோம். மொத்தம் 3 வழி காட்டுதே, எந்த வழியாக போகிறதுனாரு தெரில. என்ன ப்ரோ நவரவே மாட்டேங்கிறாருங்க. இங்கேயே 10:40 ஆயிடுச்சு. மனுஷனுக்கு நேரமாக போகணுன்ற ஒரு அக்கறையே இல்லையாட்டிருக்கு. இங்கே வேறு மழை வேறு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேங்க, இதெல்லாம் நம்ம முன்னாடி போக வ்ளாக் பண்ணுவோம். அப்பா ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா டேங்க் ஃபில் பண்ணணும். என்ஆர்எஃப் ப்ரோக்கு சுத்தமாகவே பெட்ரோல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு 2 பாயிண்ட் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு வந்து எங்கே போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெரிக் தாங்க போட்டிருக்கோம். மெரிக்லேருந்து பசுபதிக்கு தனியாக ஒரு கொஞ்சம் தூரம் போகணுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மெரிக் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 49 கிலோமீட்டர். ஆனால் இதுக்கும் திரும்ப சிலிகுரி போய் தான் போகணும். நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணக்குக்கு எனக்கு ஒரு 2 லிட்டர் வேஸ்ட்டாக போகுது. மழை வர மாதிரி இருக்குங்க, அதனால தான் ரைடிங் ஜாக்கெட்லாம் எடுத்து பேக்கில் வச்சிட்டேன். மழை வந்தால் எதுவுமே நினையக்கூடாதுடா அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கேன் நான். என்ன எல்லாம் கசமுசான்னு நிற்கிறாங்க. ஓ, இங்கே பேரிகேட் இருக்கா? யார் அது நடு ரோட்டில் பேரிகேட் வச்சது? இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சிலிகுரி வழியாக போல், அதாவது பைக்கர்ஸ்க்கான பெஸ்ட் ரூட்டுன்னு சொன்னாங்களே, அது வழியாக தான் போக போகிறோம். கண்டிப்பாக மழை வரும், எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். விலாகும் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். அது இல்லைன்னா கூட நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்க்கணுங்க அந்த ரோடு எப்படி இருக்குன்ட்டு. அதுக்காக தான் மெயினாக போகிறேன். மழை வந்தாலும் பரவாயில்ல, அந்த ரூட்டில் போய் ஆகணும் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக மழை வருங்க, கண்டிப்பாக மழை வரும். நான் அதுக்காக தான் முன்னாடியே பாருங்கள் ரெயின் பேண்ட்டு இந்த ஷூக்கு கொண்டு எல்லாம் போட்டேன். இன்னும் ரெயின் லேயர் மட்டும் ஒன்று எடுத்து மாட்டினா சரி. அப்புறம் மழை ஹெவியாக வந்தால் கேமரா கழட்டி வைக்கணும். பெட்ரோல் அடிச்சிருவோங்க. ஃபஸ்ட்டு அவர் அடிக்கட்டும், அதுக்கப்புறம் நாம் அடிப்போம். கம்மியாக தான் பிடிப்பான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 2 பாயிண்ட் இருக்குது, இன்னும் மெயினில் தான் இருக்குது. நார்மல்னே. ஓ ஓகே. ஐயா, இது வரைக்கும் நான் பவர் போட்டதே இல்லையே. போட்டால் ஃபுல்லாக பவர் போடணும். இங்கே வேறு நார்மலே இல்லைன்ட்டாங்களே. 111 ரூபாயா? 850. 850. யா 850 ரூபாய்க்கு அடிச்சிட்டோங்க. ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதாங்க, கிளம்புவோம்.
இந்த மாதிரி தான் வயநாட்டிலையும் ஃப்ளட் வந்துருக்க மாட்டிருக்குங்க. பாருங்கள் தண்ணி எப்படி வந்துட்டுருக்குன்னு. பா பயங்கரமாக வந்துட்டுருக்குங்க. மணாலிலையுமே இப்போ ஏதோ ஃப்ளட்டுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுவும் பாருங்க எப்படி தண்ணி வருதுன்னு. நம்ம வந்திருக்க டைம் சரியான ஒரு மழை டைம் மாட்டிருக்கு. சரி விடுங்க. அதே மாதிரி நம்ம போகிற நேபாளையும் பார்த்திங்கன்னா அங்கங்கே லேண்ட்ஸ்லைட்லாம் நடக்குதாமா, ஃப்ளட்டு வேறு இருக்குங்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எப்படியாவது நேபாள் போயிடும். பிபின் இந்த இடத்துக்கு முன்னே வந்த மாதிரி இருக்கு. நேற்று நைட்டு முந்தா நேற்று நைட்டு நம்ம வந்தோங்க, இது வழியாக வந்தோங்க. ஆனால் இந்த பில்டிங்கில் நான் சரியாக எதுவும் பார்க்கல. ஆனால் இப்போ தான் ரோடையே தெளிவாக பார்க்குறேன். உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க ரோடு. பா என்ஆர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டார். நான் அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டு எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு இருந்தேன். ரோடு நல்லா தாங்க இருக்குது இந்த ரோடு. அதாவது இது வழியாக போனால் பைக்கர்ஸ்க்கு சூப்பரான ஸ்பாட்டுன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. நான் போய் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஆடே குறுக்க வந்துடாதீங்கப்பா, அடி அப்புறம் ஹெவியாக விழுந்துடும். ஆனால் முன்னாடி வியூ பாருங்களேன், எல்லாம் செம்மையாக இருக்குங்க. இந்தாண்டெல்லாம் ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு, அந்தாண்டி ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. என்ன முன்னாடி போலீஸ் நிற்கிறாங்க, பிடிச்சிருவாங்களோ. நம்ம இது வழியாக தாங்க டார்ஜிலிங் போகணும். இப்போ கணக்கு பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் டார்ஜிலிங் பக்கமாக போகிற மாதிரி தான். இது வழியாக டார்ஜிலிங் போகணும். இப்போ நேராக போகிறோம். ஸோப்பா இதுக்கு தான் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு வரணுங்கிறது. அதாவது அங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம அழகாக போயிருந்துருக்கலாம். நமக்கு இப்போ இந்த ஒரு 2 நாள் மீதி எழுந்திருக்குங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிருந்துருக்கலாம் அழகாக. தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு இங்கே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போகிறதுக்கு வேஸ்ட் ஆகி போச்சு. ஓகே பரவாயில்ல விடுங்க. அட்லீஸ்ட் இப்போயாவது தெரிஞ்சது எந்த ரோடு தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு 2.5 லிட்டர் அதிகமாக செலவாகுங்க. அதை பார்த்தோம்னா அப்புறம் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். அழகான பிளேஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. இங்கே பாருங்கள், இந்த ரிவர் காஞ்சு போயிருக்கு, தண்ணி கம்மியாக தான் வருதாட்டிருக்கு இங்கெல்லாம். ஆனால் ரோடு சூப்பராக இருக்குங்க, ஃபாரஸ்ட் ரோட். இது வழியாக தான் அன்றைக்கி நைட்டு வந்து. ஆனால் இந்த அழகாக, அதாவது இவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியாமல் போச்சு. வேறு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வெல்கம் மரியோ பாரியா டீ எஸ்டேட். அது இந்த டீ எஸ்டேட்டோட, அதாவது டீ எஸ்டேட்டோட பேராட்டிருக்கு. அதெல்லாம் பசிக்குதுங்க. டைம் என்ன ஆயிடுச்சு? ஐயோ ஸ்பீட் பிரேக்கு. சின்ன ஸ்பீட் பிரேக், அதனால பிரச்சனை இல்லை. 11:15 ஆயிடுச்சு. இந்த இடம்லாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதை பார்த்தோன்னே நிப்பாட்டிட்டேன். வெல்கம் டு மேரிக். இதுவும் டார்ஜிலிங் வழியா, இதில் போனாலும் டார்ஜிலிங் வழியாக போகலாம். இப்போ பார்த்தீங்களா ஆர்மி மேன் ஜீப்லாம் சூப்பராக இருக்கு இல்லைங்க, குட்டி உண்டு அழகாக இருக்குங்க. இந்த ரூட் பாருங்கள் இன்னும் சின்னதாக இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூட் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வண்டிலாம் ஒட்டுக்க போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்று தான் போக முடியும். அதாவது பெரிய லாரி வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வாவ் சூப்பராக இருக்குங்க இந்த இடம். ஆஹா நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குதே. கையெல்லாம் மண்ணாகி போச்சு. நல்ல சூப்பரான ஃபாரஸ்ட்டுங்கண்ணா. இன்னும் முன்னாடியெல்லாம் போய் பார்ப்போம்.
அப்படி இந்த ரூட் எவ்வளோ தான் அழகாக இருக்குதுன்னு பார்த்தே ஆகணுங்க. இந்த வழியாக போனால் தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போய் பார்த்துருவோம். பிபின், அந்தாண்ட ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. வழி போனால் கூட போயிட்டு வருவோம். கேட்போமா ப்ரோ? அந்த ஃபால்ஸ் கிட்ட போக முடியுமா? ரிவர் கிட்ட போக முடியுமா? ரிவர் திஸ் சைட் ரிவர். நோ ஹெவி ரெயின். இட்ஸ் ஓகே. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்ட்டு. நிதிஷ் ப்ரோ காணுங்க. அவர் எங்கேயோ போயிட்டார். மேப் அனுப்புனாலும் வரமாட்டேங்கிறாரு. அப்போ அந்த ரிவரை பார்த்துட்டு வருவோம். ஐயோ, ரிவருக்கு போகிற வழி ரொம்ப மோசமாக இருக்குது. இப்படிலாம் போனால் நம்ம காலி ஆகிடுமே. இங்கேயே குட்டி குட்டி அட்வென்ச்சர்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இதில் கிராஸ் பண்ணி போய் பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குங்க. இப்போ எது வழியாக போகிறது? அப்படி போவோம். யாய் ரிவர் கிட்ட வந்துட்டோம். நம்ம பொட்டி உடையாமல் இருந்தால் சரி. டாப் பாக்ஸ் வேறு உடஞ்சி போய்டும். இந்த மாதிரிலாம் குதிச்சுட்டு விளையாண்டுட்டு தெரிஞ்சுட்டு இருந்தோம்னா. வாவ் 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 வாவ், சூப்பராக இருக்கு இடம். விழுந்துடாது பார்த்து. ரிவர் அங்கே போகுதுப்பா. அங்கே போக முடியாதா? இங்கே பாருங்க, இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. ரிவர் கிட்டால போகிறதுக்கு இங்கே வழி இல்லையே. கண்ணா பின்னா ஏறி போகிற மாதிரி இருக்க மாட்டிருக்கு. ஐயோ, நிதிஷ் ப்ரோ கால் பண்ணுறாரு. ஓகேங்க, அங்கே வழி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பி போயிடும். இது லைட்டாக ஒரு சின்ன அட்வென்ச்சர் மாதிரி. ஐயோ, ஃபோன் பண்ண எடுக்காது வர. இருங்க. ஹலோ ஹலோ நிதிஷ் ப்ரோ. ப்ரோ உங்கள் லொக்கேஷனாக உங்கள் லொக்கேஷனாக சென்ட் பண்ணுங்க ப்ரோ. நானே வரேன். ப்ரோ ரெஸ்டாரண்ட் மாதிரி காட்டுதா ப்ரோ? உங்களுக்கும் மேரிக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? உங்களுக்கும் மேரிக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது? அனுப்புங்க நான் பார்க்குறேன். என்ன ப்ரோ? எதுவும் வரலையே. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்க்குறேன். நீங்கள் அங்கேயே இருங்க, நானே வரேன். உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் வாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் வாங்க, நான் வந்துடுறேன். பிபின், பயங்கரமான ஸ்பாட்டுங்க இது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. தண்ணி பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. நம்ம பிபினோட சேர்த்து கவர் பண்ணுவோம். இப்போ தெரியல நான் பிபினை என்ஆர்எஃப் ப்ரோ விட்டுட்டு வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. நம்ம மனுஷன் பார்த்தா டென்ஷனாக போகிறாரு. ஓகேங்க, நம்ம போகலாம். அவர் வந்தால் இன்னும் லேட் பண்ணுவார் வீடியோ எடுத்துகிட்டு. அதனால் இங்கேருந்து கிளம்பலாங்க ப்ரோ. அவ்வளோதான் நானே வரேன், இருங்க. ஐயோ, எப்படியோ போகுது இது வேறு.
ப்ரோ அங்கே இருங்க, ஒரு நிமிஷம் நானே வந்துடுறேன், இருங்க. ஐயோ வெளியே போ, வழி வேறு தெரியலையே நமக்கு. இப்படி தானே வந்தோம். சரி ஓகே போவோம். பார்டர் கிராசிங் வேறு டைம் ஆகிட்டே இருக்குங்க. இங்கே 12 மணி ஆக போகுது. அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்குள்ளேயாவது வெளியே போகணும். என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உருட்டெல்லாம் தெறிக்க விட்டாச்சு. வெளியே வந்துட்டேன். ஆஹா எப்படின்னு வெளியே வந்தாச்சுப்பா. ப்ரோ இப்போ இருங்க ப்ரோ, அங்கே இருங்க ப்ரோ. ஐயோ க்ளவுஸ் இங்கே கீழே விழுந்துருச்சு. ப்ரோ என்னதும் அனுப்பிட்டேன், உங்களுக்கு அனுப்புங்க, ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். இன்னொரு டைம் மாற்றி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம. நீங்கள் எனக்கு முன்னாடி போனீங்களே, அங்கேயே சிலிகுரியிலேருந்து கட் ஆகும்போது எனக்கு முன்னாடி வந்துட்டீங்க நீங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கீங்க. எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க, நானே பார்க்குறேன். 1 கிலோமீட்டர் தான் ப்ரோ இருக்குது எனக்கு உங்களுக்கு. நீங்கள் மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்துக்கிட்டே இருங்க முன்னாடி. அவ்வளோதாங்க, வந்துட்டார். ப்ரோ ஒன்று நீங்கள் மேப் போட்டு போங்க, இல்லை நான் போட்டு போகிறேன். ப்ரோ கரெக்டாக தான் வரீங்க, வாங்க வந்துட்டீங்க. அவ்வளோதான் வாங்க. இப்போ பாருங்க கீழே ஒன்று இறங்கும் ரோடு. ப்ரோ வந்துட்டீங்க ப்ரோ, உங்கள் லைட் வெளிச்சம் எனக்கு தெரியுது, வாங்க ப்ரோ. வந்துட்டாருங்க. மனுஷன் மற்றவங்க பேச்சு கேட்டு குழம்பி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். எங்கெங்கேயோ சுற்றிட்டு வர்றாரு. ஆனால் எனக்கு முன்னாடி போனாருங்க அவர். எனக்கு முன்னாடி போயிட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு இப்போ வராரு. நான் கரெக்டாக இங்கேயே வந்து நிற்கிறேன். சரி ஓகே விடுங்க, நம்ம கரெக்டாக இதுக்கு மேலே போவோம். ஆனால் சூப்பரான இடங்க இது. ஏதோ ரொம்ப நீட்டாக இருக்குது, அமைதியாக. அப்படியே ஒரு வீட்டுக்கு பாருங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. அப்படியே நீட்டாக கட்டி வச்சுருக்காங்க, நல்லா ஃப்ரீயாக ஸ்பேஸ் விட்டு. அதனால் பார்க்கவே அழகாக இருக்குது. இன்னும் 24 கிலோமீட்டர் தான். ஃபுல்லாக மோடம் போட்டுச்சு. கிளைமேட் எப்படி இருக்கோ தெரியல, ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களாம் போலீஸா? ஆமாம், என்ன ப்ரோ வீடியோ பார்த்தா கடுப்பாக போகிறாரு. ஏன்னா என்னை விட்டுட்டு நீ அங்கே போயிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு. இன்னும் அங்கே போயிட்டு வந்தால் இன்னும் லேட் ஆகிடுங்க. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. சரி அதனால் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு வந்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு பார்டர் கிராஸ் பண்ணுவோம், நேபாள் பார்டர். ப்ரோ டீ குடிப்போமா? டீ குடிப்போமா? நாங்கள் முன்னாடி பின்னாடி இதோ அங்கே வாங்க, இங்கே டீ குடிப்போம், நல்லாயிருக்கும். டீ இருக்குமா என்னன்னு தெரியலையே. இங்கே குடிப்போமா ப்ரோ? வண்டி சார் மனுஷன் சேத்துல விட்டுட்டு போயிட்டார். நாமளும் போயிடுவோம் அங்கே. चाय हाँ कितना चाहिए? मिल्क चाय 2. ஓகேங்க, இதெல்லாம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுவோம். எங்கே இப்போ இருக்கலையா? பிபின் ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு இருக்காரு என்ஆர்எஃப். இந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குங்க, சும்மா ட்ரோனை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ரோன் கிட்டால் வரும்போது குலைக்கும். அங்கே பாருங்கள், ட்ரோனை கடிச்சு முழுங்காமல் விடாதுன்னு நினைக்கிறேன். இவங்களோட நாய் இது. டீ குடிச்சிட்டு இந்த மழை நிற்குமான்னு பார்த்துட்ருக்கோம். மழை நிற்கிற மாதிரி தெரியல. சரி அதனால் ரெயின் லேயர்லாம் எடுத்து போட்டாங்க. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இன்னும் மெரிக்கே இன்னும் 25 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. அதிலேருந்து இன்னும் அங்கே பசுபதி நகர் போயிட்டு இந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குங்க, என்ன ஆச்சுன்னே தெரில.
ஓகேங்க, ரோடை பார்த்துட்டோம். ஓகேங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை விட்டதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் மோட்டோ லாக் பண்ணுறேன். சுபின், இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பா, பயங்கரமாக இருக்குங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க அந்த பிரிட்ஜு. என்ன பிளாக் பண்ண முடியல, அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குங்க. சுபின், அங்கே பாருங்கள் ரோடெல்லாம் மரத்தால் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சுங்க. நாங்களே இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல. இந்த கார் வந்ததுக்கப்புறம் அந்த வழியாக தான் போகணும். ஃபுல்லாக மழை வருதுங்க, பயங்கரமாக இருக்குது ரோடெல்லாம். சுபின், இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிஸ் பண்ணவே தோணலைங்க. இந்த என்னது மிரிக்குன்னு நினைக்கிறேன். மிரிக் அப்படிங்கிற இந்த ரூட்டை எனக்கு மிஸ் பண்ணவே தோணலை. அதுதான் என்னன்னாலும் சரி, ஒரு கொஞ்ச நேரம் விலாகாத எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா தூக்கி ஆன் பண்ணிட்டேன். இப்போ கூட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா என்னென்னு கூட எனக்கு தெரியாதுங்க. ஏதோ ரெக்கார்ட் பண்ணணும் கொஞ்சமாவது அப்படின்ட்டு தான் விலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மழை பெய்யுது தான், என்ன பண்ணுறது. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு கொஞ்சம் தூரம் எடுக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கே போய்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு தெரில. ஒரே ஒரு ரிஸ்க்கு மட்டும் எடுத்து பார்க்க வேண்டியதான். இந்த இடத்த மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ தான் விலாகில் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் திரும்பவும் கேமரா ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸில் வச்சிட்டேங்க. இந்த மெரிக்குங்கிற இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க இடம் உண்மையாலுமே. ஓகேங்க, வேறு வழி இல்லை. அதனால் நம்ம கேமரா ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா மழை இப்போ இன்னும் அதிகமாகிடுச்சு. கோப்ரோ ஆன் பண்ணால் கண்டிப்பாக போயிடும். முன்னையாவது லைட்டாக தாங்க பெஞ்சிட்டு இருந்து, இப்போ இன்னும் அதிகமாக பெய்யுது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக போகலாம். விபின், ஃபைனலாக அமௌண்ட் எடுத்துட்டேங்க. 10,000 நான் எடுத்திருக்கேன். நிதிஷ் ப்ரோ ஒரு 10,000 எடுப்பார். இங்கே மெரிக்கில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரண்ட்டே இல்லைங்க. இந்த ஒரு ஏடிஎம்மில் தான் ஏதோ அமௌண்ட் எங்களால் எடுக்க முடிஞ்சு, அதனால் நான் எடுத்துட்டேன். நிதிஷ் ப்ரோக்கும் என்னோடய அக்கௌண்ட்டில் தாங்க மாற்றி எடுக்கணும். இங்கே வேறு ஜென்ரேட்டர் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. வேறு சரியாக வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுமா என்னென்னு தெரில. நாங்கள் வந்திருக்க டைம் ஆனால் சரியான டைம். இங்கே மழை பிரித்து எடுக்குது, எங்களால் எதுவுமே பண்ண முடியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு பேங்க்கில் தான் இருக்கும். ஓகேங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுறேன். ஒரு வழியாக அமௌண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தைரியமாக வருது. பிபின், திரும்பவும் கேமரா எடுத்து மாட்டியிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்ச நேரம் மழை விட்டுருக்கு. திரும்பவும் மழை ஆரம்பிக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே தாங்க நிப்பாட்டியிருந்தோம். இன்னும் பசுபதி நகருக்குன்னு எவ்வளோ நேரம் போகணும்னு தெரியலையே, எவ்வளோ தூரம் இருக்கணும்னு தெரியல. சரி ஓகேங்க, இதெல்லாம் நான் கொஞ்சம் தூரம் ப்ளாக் பண்ணுறேன். போன தடவை எதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு கட் பண்ணேன்னா, முதல்ல இது ரெக்கார்ட் ஆகுதா என்னென்னு செக் பண்ணுங்க. ரெக்கார்ட் ஆகுது, ஆனால் இப்போ பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுமானும் லைட்டாக டவுட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி டவுட் பட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு ஒருத்தரையும் கேமரா கழட்டி செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, எல்லோரும் சாரி எல்லாத்தையும் மேலே இருக்க ஒரு 10 பேர் அந்த ஒரு தைரியத்தில் போவோம். ரெக்கார்ட் ஆகும்னு தான் நினைக்கிறேன். விலாகே பண்ண முடியலைங்க இன்றைக்கி. ஆனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பயங்கரமாக இருந்தது. வர வழியெல்லாம் செம்மையாக இருந்ததுங்க. ஒரு மாதிரி எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பைக்கர்ஸ்க்கான ஸ்பாட் தாங்க இது உண்மையாலுமே. அந்த அளவுக்கு இருந்தது கிளைமேட்டு எல்லாமே. என்ன அந்த மெரிக்குன்னு நினைக்கிறேன். மெரிக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே தான் நம்ம போயிட்டு கேஷ் வித்ட்ராலாம் பண்ணோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க டைம் கரண்ட்டு வேறு சுத்தமாக இல்லை. அதுவும் மழையினால் ஃபுல்லாகவே டோட்டலாகவே பவர் லாஸ் ஆமாங்க. எல்லோரும் ஜென்ரேட்டர் போட்டு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்கங்க அங்கேயே. நல்ல வழியாக எங்கள் நேரம் ஒரே ஒரு ஏடிஎம் மட்டும் ஜென்ரேட்டர் போட்டு அதுவும் எங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த மாதிரியே ஒரு ஃபீல். அமௌண்ட்டும் அங்கே எடுத்துட்டோம். நேபாள் என்ட்ரு ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். இன்னும் பார்டரில் போய் என்னென்ன பிரச்சனை காத்துட்ருக்கோ தெரில. அதே மாதிரி அந்த மிரிக் அப்படிங்கிற சிட்டிக்கிட்ட ஒரு பெரிய ரிவர் ஒன்று போணுச்சுங்க. அது பார்க்கவே வேறு மாதிரி இருந்தது. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலைங்க. பயங்கரமாக மழைங்க. எங்களால் ஒரு கொஞ்ச நேரம் கூட ஃபோனையும் வீடியோ கோப்ரோ எதையுமே மாட்ட முடியாது. அதுக்கு கூட அது கொஞ்ச நேரம் கூட சான்ஸ் கொடுக்கல. பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஓகே விடுங்க, நம்ம இன்டர்நேஷ்னல் பார்டர்கிட்ட போக போகிறோம் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில். அங்கெல்லாம் ப்ளாக் பண்ண முடியுமா இல்லை பண்ண முடியாதா எதுவுமே தெரியல. ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் போயிட்டுருக்கோம், பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடம். சாமி தயவு செஞ்சு ரெக்கார்ட் ஆகிடுறா, கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு வரேன். ரெயின் லேயர் தாங்க எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது ரெயின் லேயர்
நான் சஜஷன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒன்று சஜஷன் பண்ணுவேங்க. இல்லை 2 சஜஷன் பண்ணுறேன். இதோ இந்த வாட்டர் ப்ரூஃப் ஷூ இருக்குல்ல, இந்த கவரு, ரெயின் கவரு, இதை மட்டும் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இது வேறு மாதிரிங்க, செம்மையாக ஒர்த்தாக இருக்குது, செம்ம குவாலிட்டிங்க. அதுவும் இல்லாமல் குவாலிட்டி வைஸ் எல்லாம் சூப்பரு. இது வந்து டெக்கத்லான் நான் வாங்கினேன், வேறு மாதிரிங்க சத்தியமாக. இது வந்து இதுவும் 700ரூபான்னு நினைக்கிறேன், 700ரூபாயோ 800 சம்திங் எவ்வளோ வாங்கினேன். இதுவும் செம்ம ஒர்த்துங்க. ரைனாக்ஸ் கூட கிழிஞ்சிக்கிட்டு போயிடுச்சு, அதுவே 1200 வாங்கினேன், அது கூட வேஸ்ட்டுங்க. ஆனால் இது பாருங்கள் டெக்கத்லானே, பேசாமல் டெக்கத்லான்லேயே ரெயின் கோட்டும் வாங்கிட்டு வந்திருக்கணும். அது ஏன் தப்பு தான், அப்பயே நினச்சேன் வாங்கிக்கலாம் எதுக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் இந்த கேரி பேக்லாம் வாங்கி போட்டுட்ருக்கோம் நாங்கள். இதுவும் எவ்வளோ நேரம் தாங்குன்னு தெரியல. இதில் வேறு தண்ணி வேறு உள்ளே போகுதுங்க, டிஷர்ட்லாம் உள்ளே நினைஞ்சிருச்சு. இதுவும் சரியில்லை. வாவ் நான் கிளைமேட். பார்டர் எங்கே இருக்கீங்க? இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு நேரம் தெரில. யார்கிட்டயாவது கேட்டு பார்ப்போம். இங்கே நிதிஷ் ப்ரோ வேறு காணும். இதுக்கு மேலெலாம் பொறுமையாக 2 பேரும் நிப்பாட்டி தாங்க போகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா எங்கேயாவது போய் மாட்டிப்போம். இருங்க கேட்போம். அது என்னது? மேம் பசுபதி நகர் ஸ்ட்ரீட் நேராக தான் போகணும். என்ன ப்ரோ எங்கே காணும்? வராரா? வராருங்க. ரோடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரோட்டுக்காக தாங்க திரும்பவும் வளைஞ்சிக்கிட்டு வந்தோம். இங்கேருந்து டார்ஜிலிங்கும் பக்கம்தான், இந்த பசுபதி நகர்லேருந்து. இது வழியாக ரூட்டும் போகுது. நீங்கள் யாராவது வர மாதிரி, அதாவது டார்ஜிலிங் வர மாதிரி இருந்தீங்கன்னா டைரெக்டாக சிலிகுரி வந்தோடனையும் மெரிக்குன்னு போட்டு அப்படியே இது வழியாக டார்ஜிலிங் போயிடுங்க. மெரிக், அப்புறம் அதுக்கப்புறம் பசுபதி நகர் வழியாகவும் டார்ஜிலிங் போயிடலாம் நீங்கள். சண்டைக்குப்பை 57 கிலோமீட்டர். சண்டைக்குப்பை தாங்க நாங்கள் போகணும். இதுக்கே வழி இருக்கா? அப்போனா சண்டைக்குப்பையே போயிட வேண்டியது. 57 கிலோமீட்டர் தானா? 57 கிலோமீட்டர்லாம் சண்டைக்குப்பையே நம்ம போயிடலாமே. இருங்க அப்படின்னா என்ன ப்ரோ கிட்ட சொல்லுவோம், அவர்கிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும். நிதிஷ் ப்ரோ அங்கே பார்த்தீங்களா? சண்டைக்குப்பை 57 கிலோமீட்டர்னு போட்டிருந்தது. 57 கிலோமீட்டர். சண்டைக்குப்பு தான் 57 கிலோமீட்டர் போட்டிருந்துச்சு, பார்த்தீங்களா? வாங்க பசுபதி நகர் போவோம் வாங்க. நாங்கள் வந்து சண்டைக்குப்பை அங்கே போயிட்டு அங்கேருந்து அது என்னதுடா கேலத்தில் எதுவும் ஆரம்பிக்குமே, ஐயோ மறந்து போச்சுங்க. அங்கேருந்து போக்ரா போகணும். காட்மண்டு டு போக்ரா. இது வழியாக தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எத்தனை நாள் ஆக போகுதுன்னு வேறு தெரியலையே. அச்சா கிளைமேட், என்ன கிளைமேட்டா சாமி. என்ன ஃபோட்டோ ஷூட்டா? எப்படி தான் இருக்குது நாமளும் பார்ப்போமா? ஏன் எல்லோரும் நின்று ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்க? இங்கே என்ன ப்ரோ வேறு காணும். இவர் வேறு அடிக்கடி காணாமல் போயிடுறாரு. இங்கே பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கேன். மழை வருது, கண்ணுக்கு தெரியாமல் தூத்தல் போட்டுட்ருக்கு. அச்சோ ரெக்கார்ட் ஆச்சா என்னென்னு தெரியலையே. செகண்டு தடவை ஆன் பண்ணியிருக்கேன். தம்பி சொதப்பிடாதரா, கஷ்டப்பட்டு மழையிலலாம் விளாக் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன்டா நான். இப்போ அதிகமாக தான் மழை வருது. இந்த கோப்ரோக்கு சீக்கிரமாக ஏதாவது ஒன்று பண்ணணுங்க, வாட்டர் ப்ரூஃப்காக. இங்கே பாருங்கள் போச்சு மழை அதிகமாக வருது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே விளாக் எடுத்தோம் கேமரா காலி ஆகிடும். அப்புறம் நேபாளில் போய் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். ஓகேங்க, அநேகமாக கொஞ்ச நேரம் கேமரா கழட்டி வச்சுட்டு நான் பார்டர் கிட்டே போயிட்டு கூட நான் விளாக் பண்ணுறேங்க. என்னடா இது எல்லாம் வலிக்கிட்டுரும், பார்த்து போகணும். நான் பாட்டு மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரியலையே. வாவ், மேலே வழியெல்லாம் போகுதுப்பா, ஜாலியாக நடந்து போயிட்டுருக்காங்க. திரும்ப என்ன ப்ரோ காணும். நம்ம எங்கேயாவது அவருக்காக நிற்போமா? நின்றோம்.
நின்று கேமரா கழட்டணும். ஐயோ என்ன இவ்வளோ மழை வருது. விபின் ஒரு வழியாக நேபாள் பார்டர் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே தான் சாப்பிட போகிறோம். அதோ அங்கே தாங்க நேபாள் பார்டர் இருக்குது. சமல்ல ப்ரோ சூப்பர். அதோ அங்கே போலீஸ்லாம் நிற்கிறாங்களே, கேட் ஒன்று இருக்குது, அதுதான் நேபாள் பார்டர். ஓகேங்க, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணுறேன். யா ஓ இட்ஸ் அ கேண்டில். Oh. Yeah? Light nahi hai idhar. Oh, light no. There is no power. Power. We charging our phone. नहीं. No charger. No charger, no light, no current, सब नहीं. All totally stop. Area name. Area name Pasupati Phatak. Pasupati Phatak. Oh, Pasupati. Border area. Nepal and India. Oh, Nepal and India. Okay, it's a for Nepal. Nepal. Under Nepal. In there India. हमको तो समझ में आता है थोड़ा इंग्लिश, पर आंसर देने के लिए थोड़ी दिक्कत. Oh, you know little bit of English, yeah? Okay. Nepal it's safe. Nepal country. It's safe. Nepal. Yeah, it's safe. No danger. People are good or bad. Nepal, India border. Oh, எங்களுக்கு சுத்தமாக புரியலன்னு நினைக்கிறேன் நான் பேசுறது. நிதிஷ் ப்ரோ வேறு வீடியோ எடுத்துகிட்டே இருக்காரு. அவர் வந்து கைடுங்க. அவர் வந்து கைட். இருங்க இது எடுப்போம். மேம் யூ ப்ரிப்பேர் சிக்கன் ரைஸ்? ஓகே. ஓகேங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல் வருது. கேண்டில் போட்டு வச்சுருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் வார்ம் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வ்ளாக் பண்ணுறேங்க. இதுதான் அச்சா இருக்கா பிபின்? செமையாக இருக்குங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்க, மிளகு பற்றி வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே கரண்ட் இல்லை, பவர் இல்லை, எதுவும் இல்லை, சார்ஜர் கூட போட முடியாது. இது என்ன இதுங்க? என்ன அது பாரு? சட்னியா? நல்லா இருக்குமா? ஓகே, நான் போட்டுக்கிறேன். தமிழில் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். அவங்களுக்கு இங்கிலீஷும் புரியாது, தமிழும் புரியாது. நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இதில் எதுவுமே நல்லா இல்லைங்க. சிக்கன் வேணால் கொஞ்சம் நல்லா இருக்குது சாப்பிட்ற மாதிரி. இல்லைங்க, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன். பிபின் கேட்குதா என்னன்னு தெரியலைங்க. மழை வேறு பெருசாக போடுது. அப்பா செமையாக குளிருதுங்க. இன்னும் பார்டர் கிட்ட போகிறது போது என்னென்ன சொல்கிறாங்கன்னே தெரியல. ஐயோ மழை வேறு ஹெவியாக பெய்யுதுங்க. அது அவங்க அந்த கடையில் ஒரு அக்கா இருக்காங்களே, அவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பார்டர் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஏதோ ஒன்று வந்துட்டு போகுது. எடு ப்ரோ, மழை வேறு வந்துருச்சு ப்ரோ பயங்கரமாக. அது பார்டர் கிட்ட வரைக்கும் போயிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் வரலையா? அங்கே போய் அப்புறம் நின்றுட்டு கிட மாட்டா? ஓகே பிபின், இதான் பார்ட்ரு. இவர் வேறு வரவே மாட்டேங்கிறாருங்க. சரி, நம்ம சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம், தனியாக போவோம். என்னன்னு கேட்போம். Okay sir. You go to Nepal? Yeah. I'm from Tamil Nadu. Yeah. Yeah, it's a camera. This is my driving license.
And this is my vehicle RC. And this is my Aadhaar. Huh? Nepal. Pokarna. We are going to. सर हेलो वो कैमरा ऑफ करिए आप कैमरा ऑफ करो. क्या करने जा रहे आप लोग या नेपाल टू काठमांडू पोखरा या no we are two member only. Tour yeah tour 96 अकेले हैं या अकेले हैं और है उसका अलग है सिंगल है ना बाइक है ना बाइक है. इनका ये लेके मेरे पास this is Nepal border. हाँ ये Okay. This border? ये इंडिया Oh. दिस साइड इंडिया This side Nepal. Okay. India border? तो बोलिए मना करे क्यों नहीं समझ में आ रहा है Why not you understand? Bro, camera off பண்ண சொல்றேன். कहाँ से आ रहे हैं I'm from Tamil Nadu. आपका हो गया दूसरे को बोलिए ये वाले आप दूसरे को बोलिए ये आपका हो गया हो गया डन आप अपना आरसी लाइसेंस ही करवाइए आप अपना लाइसेंस आरसी கொடுங்க. लाइसेंस आरसी आप कराइए आरसी एंड ड्राइविंग लाइसेंस अरे वो देखो सामने से जा रहे हैं वोटर आईडी नहीं चाहिए आरसी लाइसेंस कहाँ जा रहे हो पांडिचेरी तमिलनाडु तमिलनाडु का तो गाड़ी नहीं है This is your गाड़ी. This is mine. रेंट का है Yeah? No rent. It's mine. My bike. It's own bike. आरसी Bro, RC கேட்குறேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சா ப்ரோ இது இந்தியா போடுறதுனால ஈஸியாக முடிஞ்சிச்சு. நேபாளுக்கு இன்னும் பெருசாக இருக்குவாங்க. விபின் என்னடா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோட டூரேஷன் அதிகமாக போயிடுச்சுங்க. அதனால தான் அந்த வீடியோவை நான் அதோட என் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஒன்று காத்துட்ருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பலை. பயங்கரமாக கஷ்டமான ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகே விபின் அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் தட்டிச்சுக்கோங்க விபின். அப்போ தான் நம்ம ஒரு டக்குனு வந்துகிட்டே இருக்கும். ஓகே விபின் அந்த பெரிய சம்பவம் என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா பாய்.